ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமுக்கான ரிசல்ட்டை பார்த்தா பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது, அதேமாரி என்னமான டாக்குமெண்ட்லாம் நம்ம ரெடியாக எடுத்து வச்சுக்கணும், இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்றேன். tnpsc.government.in இதை பார்த்தா அஃபீஷியல் வெப்சைட். ஓகே, அதாவது ரீசெண்டாக டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமுக்கான ரிசல்ட்டை பார்த்தா வெளியிட்டிருந்தாங்க. எல்லாருமே ரிசல்ட்டை செக் பண்ணியிருப்பீங்க. செக் பண்ணாதவங்க இந்த வெப்சைட் மூலமாக உங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், டேட் ஆஃப் பர்த்தை கொடுத்துட்டு கீழே ஒரு கேப்சா கோடு கொடுத்துருக்காங்க. அதை என்ட்ரு பண்ணிட்டு சப்மிட் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கான ரிசல்ட் ஓப்பன் ஆகும். ஸோ மொத்தமாக டோட்டல் மதிப்பெண் எவ்வளோ எடுத்திருக்கீங்க அப்படின்றத நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு, ஸோ எந்தெந்த பதவி எத்தனாவது ரேங்க்கில் இருக்கீங்க, ஓவரால் ரேங்க் என்ன, கம்யூனல் ரேங்க் என்ன, எல்லாத்தையுமே ஒன்ஸ் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா, உங்களுக்கான செலெக்ஷன் லிஸ்ட்டை பார்த்தா வெளியிடுவாங்க. அதாவது மேபி இன்னும் ஒரு 1 வீக் அல்லது 10 டேஸுக்குள்ளே யார் யாரெல்லாம் செலக்ட் ஆகியிருக்காங்க, அடுத்த கட்டமாக யார் யாரெல்லாம் செலக்ட் ஆகியிருக்காங்க அப்படின்றதுக்கான ஒரு லிஸ்ட்டை பார்த்தா ப்ரொவைட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி தான் உங்களுக்கு லிஸ்ட்டு வரும். இது ஸோ கடந்த வருஷம் வந்ததுக்கான லிஸ்ட்டுங்க. அதாவது தனித்தனியாக, அதாவது இந்த ஜூனியர் அசிஸ்டன்ட் போஸ்ட்டு, வில்லேஜ் அசிஸ்டன்ட், இந்த மாதிரி பில் கலெக்டர் போன்ற பதவிகளுக்கு ஒரு லிஸ்ட்டும், ஸ்டெனோக்கு தனியாக, டைப்பிஸ்ட்டுக்கு தனியாக, ஃபாரஸ்ட் கார்டு, ஃபாரஸ்ட் வாட்ச்மேனுக்கு தனியாக உங்களுக்கு ரிலீஸ் பண்ணுவாங்க லிஸ்ட்டை. ஸோ நீங்கள் எந்தெந்த பதவி அப்ளை பண்ணியிருந்தாலும் எல்லாத்துலேயுமே உங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்கா அப்படின்னு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தான் வரும். இது கடந்த வருஷத்துக்கான ஒரு லிஸ்ட்டுங்க. விரைவில் செலெக்ஷன்ஸ் கொடுப்பாங்க, நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். ஸோ ஒன்ஸு இந்த செலெக்ஷன் லிஸ்ட்டு வருது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் வீடியோ போடும், அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இந்த மாதிரி தான் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கொடுத்துருவாங்க. இதில் உங்கள் நம்பர் இருக்குது அப்படின்னா நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்கன்னு அர்த்தம். அடுத்த கட்டமாக நீங்கள் டாக்குமெண்ட்டை பார்த்தா அப்லோட் பண்ணி ஆகணுங்க. ஒன்ஸ் இந்த மாதிரி செலெக்ஷன் லிஸ்ட்டு வந்துச்சு அப்படின்னா ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸை டிஎன்பிஎஸ்சி வெப்சைட் மூலமாக நம்ம அப்லோட் பண்ணோம். அதுக்கு எல்லா டாக்குமெண்ட்ஸுமே நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு ப்ராசஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி லிஸ்ட்டை வெளியிடுவாங்க. எல்லா போஸ்ட்டுக்குமே தனித்தனியாக செலெக்ஷன் லிஸ்ட்டு கொடுப்பாங்க. அந்த செலெக்ஷன் லிஸ்ட்டில் உங்கள் நேம் இருக்குது அப்படின்னா நீங்கள் டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுற மாரி இருக்கும். இதிலே கொடுத்துருப்பாங்க 1:2 இந்த ரேஷியோ படி தான் நாங்கள் செலெக்ஷன் பண்ணியிருக்கோம் அப்படின்றத மென்ஷன் பண்ணுவாங்க. அதேமாரி ஒரு குறிப்பிட்ட தேதி கொடுத்துருவாங்க. இந்த தேதிக்குள்ளே உங்களுக்கான டாக்குமெண்ட்டை ஆன்லைன் மூலமாக நீங்கள் அப்லோட் பண்ணணும் அப்படின்ற மாரி எல்லா ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸுமே ஆன்லைனில் அப்லோட் பண்ண சொல்லி உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஓகே, மொதல் ப்ராசஸ் இந்த மாதிரி லிஸ்ட்டு வரும். அதுக்கப்புறம் ஒரு 1 or 2 டேஸ் கழித்து உங்களுக்கான மெமோ காப்பி மாரி அனுப்புவாங்க. யார் யாரெல்லாம் செலக்ட் ஆகிருக்கீங்களோ உங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், டேட் ஆஃப் பர்த்தை போட்டு மெமோ காப்பி நீங்கள் டவுன்லோட் பண்ணுற மாரி இருக்கும். இந்த மாதிரி தாங்க மெமோ காப்பி இருக்கும். இதுவும் பார்த்தா லாஸ்ட் இயருக்கான மெமோ காப்பி. அதை நான் டெமோக்காக உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த மாதிரி குரூப் 4 எக்ஸாமுக்கு அப்லோடிங் டாக்குமெண்ட் பண்ணுறதுக்கான ஒரு மெமோ காப்பி நாங்கள் சென்ட் பண்ணுறோம் அப்படின்ற மாரி உங்களுக்கு கொடுப்பாங்க. இன்டிமேஷன் பண்ணுறதுக்காக மெமோ காப்பி, இல்லை உங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் என்ன, பெயர் என்ன, எல்லாமே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அடுத்த கட்டமாக என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஓஎம்ஆர் ஷீட்டில் டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுறதுக்கான இன்ஃபர்மேஷன் எல்லாமே பிடிஎஃப் ஃபார்மேட்டில் இருக்கணும். 30லேருந்து 500 கேபிக்குள்ளே இருக்கணும். 200 டிபி அளவுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் அப்லோட் பண்ணுற டாக்குமெண்ட் பிளாக் அண்ட் ஒயிட்டாக இருக்கக்கூடாது, ஒரிஜினல் ஸ்கேன் பண்ணி கலரில் இருக்கணும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணாமல் விட்றீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு பார்த்தா அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் போக மாட்டீங்க அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக நீங்கள் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணியே ஆகணும். பண்ணாமல் விட்றீங்க அப்படின்னா நீங்கள் ரிஜெக்ட் ஆகிடுவோம் அப்ளிகேஷன் அப்படின்றதையும் உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ அடுத்த கட்டமாக அப்படியே கீழே வரீங்க அப்படின்னா டாக்குமெண்ட்ஸ் பற்றி கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன நீங்கள் அப்லோட் பண்ணணும் அப்படின்னா, முதல்ல டேட் ஆஃப் பர்த்துக்கு ஒரு டாக்குமெண்ட், டேட் ஆஃப் பர்த்துக்கு 10th மார்க் ஷீட்டோ 12th மார்க் ஷீட்டோ நீங்கள் அட்டாச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஜெண்டர், நீங்கள் ஜெண்டர் மேலாக ஃபீமேலாக ப்ரூஃப் பண்ணுறதுக்கு உங்கள் ஃபோட்டோவை நீங்கள் அப்லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இதெல்லாமே டாக்குமெண்ட், அதுக்கு என்ன டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணணும், என்ன எவிடன்ஸ் வைக்கணும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு கம்யூனல் ரிசர்வேஷன் கேட்டகரி, நீங்கள் பிசி, எம்பிசி, டிஎன்சி, எஸ்சி, எஸ்டியாக இருக்கீங்க அப்படின்னா அதுக்கான ஜாதி சர்டிஃபிகேட் கம்பல்சரி அப்லோட் பண்ணணும். ஓசியாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஜாதி சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ண வேண்டியது இல்லைங்க. மற்ற எல்லாரையுமே அப்லோட் பண்ணி ஆகணும். முக்கியமான இன்ஃபர்மேஷன்,
அப்லோடிங் ஆஃப் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் சிட்டிங் நேம் ஆஃப் ஸ்பௌஸ், அதாவது உங்கள் கணவர் பெயரில் ஜாதி சர்டிஃபிகேட் இருக்குது அப்படின்னா ரிஜெக்ட் பண்ணப்படும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. உங்கள் அப்பா பேரில் தான் ஜாதி சர்டிஃபிகேட் இருக்கணும், அதாவது கேண்டிடேட் உங்கள் பேரில் தான் இருக்கணும். பட் நீங்கள் ஸ்பௌஸ், அதாவது என்னோட ரிலேஷன் அதில் வந்து பார்த்தீங்கன்னா கணவர் பெயர் இருக்கக்கூடாது, ஒன்லி ஃபாதர் நேம் தான் இருக்கணும். அப்படி நீங்கள் கணவர் பேரில் வச்சுருக்கீங்க அப்படின்னா உடனடியாக போயிட்டு புதிய ஜாதி சர்டிஃபிகேட் அப்ளை வந்து பண்ண பாருங்கள். ஏன்னா ஸ்பௌஸ் நேம் உங்களுக்கு இருக்கக்கூடாது, ஒன்லி ரிலேட்டிவ் ஃபாதர் நேம் தான் இருக்கணும், ஹஸ்பண்ட் நேம் ரிலேட்டிவ் அப்படின்றது ஜாதி சர்டிஃபிகேட்டில் வரக்கூடாது, நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு ப்ரெஸ்கிரைப்டு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன். ஸோ மினிமம் குவாலிஃபிகேஷனான மார்க் ஷீட் கண்டிப்பாக அட்டாச் பண்ணும். ஸோ ஒரு சில பதவி 10th குவாலிஃபிகேஷன்ஸ் மட்டும் அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா 10th மார்க் ஷீட் கம்பல்சரி வைக்கணும். ஒரு சில பதவிக்கு 12th மார்க் ஷீட் இருக்குது அப்படின்னா 10th 12th 2 மார்க் ஷீட்டும் சேர்ந்து வைக்கிற மாதிரி இருக்கும். இதை தவிர்த்து வந்து பார்த்தா அதர் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன். ஸோ நீங்கள் டிகிரிலாம் முடிச்சிருக்கீங்க, டிகிரிக்கு உண்டான பதவிக்கும் அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்றவங்க அதுக்கான டாக்குமெண்ட். ஸோ டிப்ளமோ டிகிரி, பிஜி டிகிரி, இன்டகிரேட் பிஜி டிகிரி, எம்ஃபில், பிஹெச்டி இந்த மாதிரி நீங்கள் ஆன்லைனில் அப்லோட் பண்ண சொல்ல கொடுத்துருக்கீங்க அப்படின்னா அதுக்கான டாக்குமெண்ட் என்னமான டாக்குமெண்ட்னா ப்ரொஃபஷனல் டிகிரி சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணணும், அல்லது கன்சால்டேட் மார்க் ஷீட், ஓவரால் மார்க் ஷீட், அல்லது வந்து பாருங்கள் எல்லா செம்கான மார்க் ஷீட் இதெல்லாமே நீங்கள் அட்டாச் பண்ணணும் அப்படின்றத உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் தான் இன்ஃபர்மேஷன், நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டைப்பிஸ்ட் பதவிக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்க, அல்லது ஸ்டெனோ டைப்பிஸ்ட் பதவிக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஸோ அதுக்கான டாக்குமெண்ட்டை நீங்கள் சப்மிட் பண்ணி ஆகணுங்க. ஸோ நீங்கள் ஹையரோ லோயரோ எது கொடுத்து அப்ளை பண்ணீங்களோ அதுக்கான டாக்குமெண்ட், ஸோ டைப் ரைட்டிங் முடித்ததுக்கான அந்த டாக்குமெண்ட் தமிழ் ஆங்கிலத்துக்கு கண்டிப்பாக நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். டைப் ரைட்டிங் முடிக்கல அப்படின்றவங்க, ஆன்லைனில் கொடுக்கல அப்படின்றவங்க நீங்கள் அந்த டாக்குமெண்ட்ஸை அப்லோட் பண்ண வேண்டியது இருக்காது. நெக்ஸ்ட்டு கம்ப்யூட்டர் குவாலிஃபிகேஷன், அதாவது இந்த ஸ்டெனோ டைப்பிஸ்ட் பதவிக்கு, டைப்பிஸ்ட் பதவிக்கெலாம் வந்து கம்ப்யூட்டர் அண்ட் ஆஃபீஸ் ஆட்டோமேஷனுக்கான கோர்ஸ் கேட்டிருக்காங்க. அந்த மாதிரி இருக்கவங்க அந்த சர்டிஃபிகேட் நீங்கள் ஆன்லைனில் அப்லோட் பண்ணியாகணும். ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் குவாலிஃபிகேஷனே படிச்சிருக்காங்க பாருங்கள். ஸோ பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸாக இருக்கட்டும், அந்த மாதிரி கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட படிப்பு முடித்தவங்க இந்த சிஓஏக்கான சர்டிஃபிகேட் தேவையில்லை, எல்லாமே அப்ளை பண்ண சொல்லி தெளிவாக கொடுத்துருப்பீங்க. அதுக்கான டாக்குமெண்ட்ஸாக நீங்கள் எவிடன்ஸாக நீங்கள் ப்ரொவைட் பண்ணணும். நாலேஜ் இன் தமிழ், ஸோ உங்களுக்கு தமிழ் நாலேஜ் தெரியும் அப்படின்றதுக்கான ஒரு ப்ரூஃபாக 10th மார்க் ஷீட் வச்சாவே போதுமானது, அதுவே ஓகே தான். அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ண சொல்ல பிஎஸ்டிஎம் கொடுத்து அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதுக்கான டாக்குமெண்ட்டும் கம்பல்சரி நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. எப்படியும் ஆல்ரெடி வாங்கி வச்சுருப்பீங்க, இல்லைனாலும் அப்ளை பண்ணி வாங்கி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக இன்னும் ஒரு 10 days உங்களுக்கு வந்து தேவைப்படும். அதுக்கப்புறம் ஒருவேளை நீங்கள் கவர்மெண்ட் ஜாபில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஆன்லைனில் கொடுத்துருப்பீங்க, நான் இந்த மாதிரி ஜாபில் இருக்கேன் அப்படின்னு. அதுக்கு என்ஓசி, நோ ஆப்ஜெக்ஷனுக்கான சர்டிஃபிகேட் எங்கே ஒர்க் பண்ணுறீங்களோ அங்கேருந்து நீங்கள் வாங்கிட்டு வந்தாகணும். அதாவது கவர்மெண்ட் ஜாபில் இருக்கவங்க, பப்ளிக் செக்டார் யூனிட் அந்த மாதிரி இருக்கவங்க மட்டும் வாங்கினா போதுமானது. நெக்ஸ்ட்டு உங்கள் மீது கிரிமினல் கேஸ் இருக்குது அப்படின்னா அதுக்கான எஃப்ஐஆர் காப்பி அதெல்லாமே நீங்கள் வந்து சப்மிட் பண்ணணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் டிஃப்ரெண்ட் டேபிள் பர்சனாக இருக்கீங்க அப்படின்னா அதுக்கான டாக்குமெண்ட்டை நீங்கள் வச்சாகணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. எக்ஸ் சர்வீஸ்மேன் அப்படின்னா அதுக்கான டாக்குமெண்ட்டை நீங்கள் வைக்கணும். டிஸ்ட்ரிபியூட் வீடியோ அப்படின்னா அதுக்கான டிஸ்ட்ரிபியூட் வீடியோக்கான சர்டிஃபிகேட்டை ஆன்லைன் மூலமாக வாங்கி வச்சிருக்கணும். டிரான்ஜெண்டராக இருக்கீங்க அப்படின்னா அதுக்கான ஐடி கார்டு அல்லது சோஷியல் வெல்ஃபேர், அந்த வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டில் கொடுத்துருக்க அந்த போர்டை நீங்கள் வந்து அட்டாச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு சில பதவிக்கு வந்து பார்த்தேன் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருப்பாங்க. ஸ்டோர் கீப்பர் அந்த மாதிரி பதவிக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா அதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டை வாங்கி அப்லோட் பண்ணணும். இதில் தாங்க இன்ஃபர்மேஷன். இதுவே நீங்கள் ஃபாரஸ்ட் கார்டெலாம் இருக்குது அப்படின்னா அதுக்கான டிரைவிங் லைசன்ஸ் கேட்டிருப்பாங்க. ஸோ ஃபாரஸ்ட் கார்டு ஃபாரஸ்ட் வச்சுருக்கலாம், அதுக்கான டிரைவிங் லைசன்ஸ் கேட்டிருப்பாங்க. ஒரு சிலதுக்கு ஃபஸ்ட் எய்டுக்கான சர்டிஃபிகேட் கேட்டிருப்பாங்க. இது எல்லாமே நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். டிரைவிங்கான எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் வந்து கேட்பாங்க. இதெல்லாமே எக்ஸ்ட்ராவாக அந்த ஃபாரஸ்ட் கார்டு பதவிக்கு வருங்க. ஸோ நோட் பண்ணிக்கோங்க, இந்த எல்லா டாக்குமெண்ட்ஸுமே தயாராக எடுத்து வச்சுக்கோங்க. ஆன்லைன் மூலமாக என்னென்ன இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்தீங்களோ அதுக்கான எல்லா டாக்குமெண்ட்ஸுமே நீங்கள் இப்போதைக்கு ஆன்லைனில் அப்லோட் பண்ணுற மாதிரி வரும். மேக்ஸிமம் நீங்களே வந்து பார்த்தா டிஎன்பிஎஸ்சி ஓடிஆர் லாகின் பண்ணி நீங்களே அப்லோட் பண்ணுற மாரி தான் வரும். லாஸ்ட் இயர் அந்த மாதிரி தான் கொடுத்துருந்தாங்க. மேபி அந்த மாதிரி தான் எப்பயும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்களே ஒரிஜினல் டாக்குமெண்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு கம்ப்யூட்டர் சென்டரில் போய்ட்டு ஸ்கேன் பண்ணி அதை அப்லோட் பண்ணுற மாரி இருக்கும். நீங்களே பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கண்டிப்பாக வரும்போது நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஸோ செலெக்ஷன் வந்ததுக்கப்புறம் நம்ம சேனலில் போடும், அதேமாரி மெமோ வந்ததுக்கப்புறம் போடும், எப்படி அப்லோட் பண்ண எல்லாமே கண்டிப்பாக நம்ம சேனலில் வீடியோ வந்து போடும். ஸோ இதான் அடுத்த கட்ட ப்ராசஸ்ங்க. ஒன்ஸ் நீங்கள் எல்லாமே அப்லோட் பண்ணதுக்கப்புறம் கவுன்சிலிங் நடக்கும்.
கவுன்சிலிங் அப்போ வந்து பார்த்தா ஒரு நாளைக்கு இவ்வளோ பேர் இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரில் இருக்கவங்க டேரெக்டாக வாங்க அப்படின்ற மாரி டிஎன்பிஎஸ்சி ஆஃபீஸுக்கு கூப்பிடுவாங்க. அங்கேயும் நீங்கள் எல்லா ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொண்டு போயிட்டு உங்களுக்கான கவுன்சிலிங் அட்டன் பண்ணுற மாரி இருக்குங்க. ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஒவ்வொரு ப்ராசஸாக நடக்கும். ஸோ இந்த மாதிரி டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 சம்மந்தப்பட்ட தகவல் எல்லா கவர்மெண்ட் ஜாப் அப்டேட்டுமே உங்களுக்கு தேவை அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பார்த்துருக்கான பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோவுமே அப்டேட்டாக வந்து சேரும்.